ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மாடி தோட்டத்துக்கு அறுவடை பண்ண போயாச்சு. இன்றைக்கி சமையலுக்கு நம்ம மாடி தோட்டத்தில் என்னென்ன காய் பறிக்கிறோம் அப்படின்ட்டு பார்ப்போங்களா. ஃபஸ்ட்டு வந்து பச்சை வெண்டை சரியான காய் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்குதுங்க. வெண்டைக்காய் ஒரு 15 செடி இருக்குது. அது வீட்டுக்கு தேவைக்கு நிறைய காய் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்குது. வெண்டைக்காலாம் 2 நாளைக்கு ஒருக்க பறிச்சுடணுங்க. இந்த சிகப்பு வெண்டை, பச்சை வெண்டை ரெண்டுமே 2 நாளைக்கு ஒரு தடவை பறிச்சுடணும், இல்லைன்னா முத்தி போயிடும். இந்த பருமன் வெண்டை, இந்த யானத்தந்த வெண்டை, இந்த மர வெண்டை இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 3 நாள் கூட ஆகும், அது முத்தாது. ஆனால் அது வந்து நம்ம மாடி தோட்டத்தில் இன்னும் நான் போடலை, அதெல்லாம் இனிமேல் தான் வந்து போடணும். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அந்த பருமன் வெண்டை நர்சரி ட்ரேவில் போட்டிருந்து அதை கொண்டு போய் ஃபார்மில் வந்து நடவு பண்ணிட்டேன். அது நட்டது போக ஒரு 4-5 செடி நர்சரி ட்ரேவில் நிற்கிது. அதை வந்து தோட்டத்தில் நம்ம மாடி தோட்டத்தில் நடவு பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லி வச்சுருக்கேன். அதையும் பார்த்திங்கன்னா மாடி தோட்டத்தில் நட்டு விடணும். அந்த காய் நல்லா குண்டு குண்டு குண்டாக இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வரி கோவக்காய் இன்றைக்கி இருக்குது. போன தடவை வந்து மலேசிய நீட்டு கோவக்காய் நம்ம அறுவடை பண்ணணும் நிறையவே. இன்றைக்கி மலேசிய நீட்டு கோவக்காய் ஒரு 4 காய் தான் இருக்குது. வரி கோவக்காய் நிறைய இருக்குது. நம்ம வந்து ஒரு 2 கோவக்காய் செடி மாடி தோட்டத்தில் வச்சிட்டோம்னா போதுங்க. அது பாட்டில் அந்த கொடி வந்து தளைஞ்சி காய் வந்து காய்ச்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கு வந்து சீசனே கிடையாதுங்க. கோவக்காய் செடி நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க. அப்புறம் இந்த கத்திரிக்காய் ஒரு 4 கத்திரிக்காய் பறிக்கிறேன். எதுக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சரி இட்லி சாம்பாரில் 4 கத்திரிக்காயை போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 காய் மட்டும் பறிச்சுக்கிட்டேன். இன்றைக்கி சமையலுக்கு தேவையான காய்கறி எல்லாம் அறுவடை பண்ணி முடிச்சாச்சுங்க. மேலும் தரமான நாட்டு விதைகள், மாடித்தோட்ட பொருட்கள் வாங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.